வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை கடந்த கால வினாக்களை பார்வையிடுகின்றோம். அந்த வகையில் 2004 ஆண்டு 32வது வினாவை பார்வையிடுவோம். உருவில் ஒரு சதுர மரக்குற்றி காணப்படுகின்றது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. மை பூசப்படாத துண்டுகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த வினாவின் அடிப்படை கருத்தை கொண்டு இது 2004 ஆண்டு வினாவப்பட்ட கேள்வி. இதற்கு பிற்பாடு பல கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இது ஒரு சதுர மரக்குற்றி. அதில் மேற்பரப்பில் மையப்பூசி போட்டு சிறிய சதுர துண்டங்களாக வெட்டப்படுகின்றது, வேறாக்கப்படுகின்றது. இப்போ இதில் மை பூசப்படாத துண்டுகளின் எண்ணிக்கை தான் கேட்கப்படுகின்றது. இப்போ எங்களுக்கு இந்த சதுரமுகி என்றால் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது நீளம், அகலம், உயரம் சமனானவை. இங்கு நீளப்பாங்காக 3 சதுர துண்டுகளும், அகலப்பாங்காக 3 சதுர துண்டுகளும், உயரப்பாங்காக 3 சதுர துண்டுகளும் உள்ளபடியால் இந்த சதுரமுகி குற்றியில் இருந்து பெறக்கூடிய சிறிய சதுரமுகி குற்றிகளின் எண்ணிக்கை 3 தர 3 தர 3, 3இன் கணம் என்று சொல்லப்படும். அது இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லை. 3 தர 3 என்றால் 9, 9 தர 3 என்றால் 27 துண்டங்கள் இதில் பெறப்படும். இதில் கேட்கப்படுவது என்னென்றால், நிறம் தீட்டப்படாத, இது நிறம் தீட்டப்பட்டு தான் வெட்டப்படுகின்றது, நிறம் தீட்டப்படாத குற்றியின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்போ இது சார்பாக நாங்கள் மேலதிக விவரங்களையும் கற்றுக்கொள்ளலாம். இதில் ஒரு நேரம் தெரிகிறது 3 முகம்தான் அதிகபட்சமாக தெரியும். 2 முகம், 1 முகமும் தெரிகின்றது. 3 முகங்கள் தெரிவது எங்கே என்றால் உச்சியில். அப்போ இந்த 8 உச்சிகளும் 3 முகமும் நிறந்தீட்டப்பட்டு அடுத்த 3 முகமும் நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். 2 முகம் நிறந்தீட்டப்பட்டது விளிம்புகள், 12 விளிம்புகளும் 2 முகம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். 1 முகம் நிறந்தீட்டப்பட்டிருப்பது முகங்கள், 6 முகங்களும் 1 முகம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். அப்போ உச்சிகள் 8, விளிம்புகள் 12, முகங்கள் 6, மொத்தம் 26 துண்டுகள் இவ்வாறு காணப்படுகின்ற போது எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கின்ற துண்டு 1 முகமும் நிறந்தீட்டப்படாமல் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போ கேள்விக்கான விடை 1 என்பது ஆகும். இதனை புரிந்து கொள்வதால் இது சார்பான பல வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் பெறுகின்றோம். நன்று.